ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்புஸ் கிச்சன். இன்றைக்கி கத்திரிக்காய் கட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நான் 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. புளிக்கரைசல், 3 தக்காளி, கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம், 15 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், எள்ளு, நிலக்கடலைப்பருப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ பேனை ஹீட் பண்ணி அதில் நிலக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரை வறுத்துக்கோங்க. இப்போ நிலக்கடலை வறுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளை கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்த நிலக்கடலையையும் எள்ளையும் கொட்டி அரைச்சிக்கலாம். இப்போது நிலக்கடலையும் எள்ளையும் வறுத்து அரைச்ச பொடி ரெடியாக இருக்குது. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி எண்ணெய் விட்டு கத்திரிக்காவை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கத்திரிக்காவை போட்டுக்கலாம். நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வதங்கிருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயை தாளித்து விட்டுக்கலாம். வெந்தயம், கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டு வச்சுட்டு கிண்டிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதோட மசாலா தூளை சேர்த்துக்கலாம். இதோட கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதோட கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு தடவை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்ச எள்ளையும் நிலக்கடலையும் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ கத்திரிக்காயில் வந்து சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதோட கடைசியாக கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கட்டா கத்திரிக்காய் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.